கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? 3 பெரிய பாவங்களாகிய மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் எப்படி சுமந்தா அதன் விளைவாக என்ன அவர் கொடுத்தார் என்று நம்ம பார்த்தோம். போன வீடியோக்கு முந்தின வீடியோவில் நம்ம பார்த்தோம். இடது கரத்தினால் அவர் நம்முடைய எல்லா மாம்சத்தையும் அவர் சிலுவையில் சுமந்து அதன் சாத்தான் அழித்து போட்ட எல்லா ஆஸ்தியும் கணத்தையும் அவர் திரும்ப நமக்கு அளித்தார். நம்ம போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். நம்முடைய வலது கரத்தினால் அவர் கண்களின் இச்சையிலுடைய எல்லா பாவத்தையும் அவர் சிலுவையில் சுமந்து சாத்தான் அழித்து போட்ட எல்லா பொருளாசையின் நிமித்தமாக சாத்தான் அழித்து போட்ட எல்லா தீர்க்காயுசையும் அவர் தன்னுடைய வலது கரத்தின் மூலமாக கொடுத்தார் என்று பார்த்தோம். இப்போ 3வது பாவமாக ஜீவனத்தின் பெருமையை தேவன் எப்படி சந்தித்தார் என்று நம்ம பார்ப்போம். வாருங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமேன். பிரியமானவர்களே, 3வது பாவமாகிய ஜீவனத்தின் பெருமை. இந்த பெருமை எதை குறிக்கிறதுனா, பொதுவாகவே பெருமை கால்களை குறிக்கும். நம்ம இப்போ பொது வழக்கில் நம்ம பார்த்துருப்போம். அவன் பாருங்கள், அவன் நடைய பாருங்கள், ரொம்ப பெருமையாக இருக்குது, அவன் நடையில் ஒரு பெருமை இருக்குது, அவன் பெருமையாக நடக்கிறான் பாருங்கள். பெருமை நம்ம கால்களை குறிக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் 3வது ஆணியாக, அந்த ஆணி என்ற அந்த பாவம், அந்த ஜட்ஜ்மெண்ட்டை தம்முடைய கால்களில் அவர் சுமந்தார். இந்த பொதுவாக இந்த பெருமை குணமுள்ளவர்களுக்கு பிசாசானவன் எதை கொண்டு அழிப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் ஒரு சமாதானமே இருக்காது. த சைத்தான் டெஸ்ட்ராய்ஸ் தேர் பீஸ், சமாதானத்தை அளிப்பான். அதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய கால்களில் அந்த ஆணியை கடாவும் போது அதுலேருந்து புறப்பட்டு வருகிற இந்த ரத்தம் நம்ம சமாதானத்தை இழந்த எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே தேவன் சமாதானத்தை குறிப்பிடுகிறார். அதனால தான் அந்த வசனம் தெளிவாக போட்டப்பட்டிருக்கிறது. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எப்பிராயிமுடைய வெறியரின் பெருமையான கிரீடம் காலால் மிதித்து போடப்படும். இந்த எப்ராயிம் ட்ரைப் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரவுட் ட்ரைப். ஏன்னா அவங்க ரொம்ப பலசாலிகளாக இருப்பாங்க, அவங்க ரொம்ப எண்ணிக்கையில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. ஸோ பொதுவாகவே பார்த்திங்கன்னா அவங்களுடைய பெருமையான காரியத்தின் நிமித்தமாக தேவன் அவர்களை அப்படியே அழித்து போடுகிறார். வசனம் தெளிவாக சொல்லுகிறது, எப்பிராயிமினுடைய வெறியரின் பெருமையான கிரீடம் தம் கால்களால் மிதித்து போடப்படுகிறது. தம்முடைய கால்களால் எல்லா பெருமையான காரியங்களை தேவன் கல்வாரி சிலுவையில் அவர் மிதித்து போடுகிறார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 79ஆம் வசனம். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். பாருங்க, நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடக்கிறது. அதனாலதான் எபேசியர் 6:15 நீங்க பாத்தீங்கன்னா the gospel of peace, சமாதானத்தின் சுவிசேஷம். பாருங்க, சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாய். பிசாசு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கால்களில் தம்முடைய பெருமையான உலக ஜனத்தில் இருக்கிற எல்லா பெருமையான பாவங்களையும் அவன் சிலுவையில் சுமந்த போது ஆண்டவர் தன்னுடைய கால்களில் வழிந்த அந்த இரத்தத்தின் மூலமாக சமாதானத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம எதெல்லாம் இழந்தோமோ, பாவத்தின் மூலமாக என்னெல்லாம் காரியத்தை நம்ம இழந்தோமோ, அது எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அதனால தான் வசனம் தெளிவாக சொல்லுகிறது. எபேசியர் 6:15 சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும். நம்முடைய 3 பெரிய பாவங்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்க்காயுசையும் ஆஸ்தியும் சமாதானத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் ஆண்டவர் எப்படிங்க அவர் வின் பண்ணாரு? கல்வாரி சிலுவையில் எப்படி வின் பண்ணார்? நான் பேசி தாங்க வின் பண்ணாரு. தம்முடைய வார்த்தையை அவர் பேசினாரு. கல்வாரி சிலுவையில் 7 வார்த்தையை பேசினாரு. வேதத்தின் வார்த்தையை தான் அவர் பேசினாரு. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? பிதாவே, இவர்களை மன்னியும், நான் தாகமாக இருக்கிறேன். எல்லாம் வேதத்தின் வார்த்தைகளை பேச if you confess the word of God, if you speak the word of God, you can overcome all the sins. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பேச போதும் எல்லா மாம்சத்தின் இச்சைகளையும், எல்லா கண்களின் இச்சையும், எல்லா ஜீவனத்தின் பெருமையும் நீங்கள் மேற்கொள்ள ஒரு அதிகாரத்தையும், ஒரு அத்தாரிட்டியும், ஒரு பவரையும் கர்த்தர் கொடுப்பார். பிரியமானவர்களே, 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசனத்தினாலே நாசம் பண்ணுவார். பாருங்க, தம்முடைய
வாயின் சுவாசத்தினாலே அவர் அவனை அழித்து போடுகிறார். பிரெத் ஆஃப் ஹிஸ் மவுத், கேஜேபியில் தெளிவாக போட்டிருக்கு, ஸ்பிரிட் ஆஃப் ஹிஸ் மவுத், தம்முடைய ஆவியினாலே, வாயின் ஆவியினாலே அந்த பிசாசானவனை அழித்து போடுகிறார். அப்போ நாம் எப்படி பிசாசனுடைய கிரியைகளை, இந்த 3 கிரியைகளும் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. இந்த மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை பிதாவினால் உண்டானவைகள் கிடையாது, அது பிசாசினால் உண்டானவைகள். இந்த கிரியைகளை நாம் எப்படி அழித்து போடணும், எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணணும். இன்னைக்கு பாருங்க, நிறைய ஊழியக்காரங்க இந்த மாதிரி காரியத்தில் அவங்க விழுந்து அவங்களால ஜெயம் எடுக்காம போகிற காரியங்களை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்படிதானே? ஸோ அந்த 3 காரியங்களில் நாம் எப்படி நம்ம அதை ஓவர் கம் பண்ணால் த்ரூ த வேர்ட் ஆஃப் காட். மை ஃப்ரெண்ட், கர்த்தருடைய வார்த்தையை நாம் அறிக்கை செய்ய செய்ய, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அதை தான் அவர் அறிக்கை பண்ணினார். 1 யோவான் 2:14 பிதாக்களே, ஆதி முதலில் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கானை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். The word of God abides in you. தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலே. பிரியமானவர்களே, இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிறவன் அவன் பாக்கியவான் என்று வசனம் சொல்கிறது. அப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தையில் நம்ம நிலைத்து நிற்கும் போதும், கர்த்தருடைய வார்த்தையை நாம் பேச போதும், கர்த்தருடைய வார்த்தையை நாம் கன்ஃபஸ் பண்ண போதும், நம்ம இந்த 3 பாவங்களிலே நம்ம ஜெயிக்கலாம். இந்த 3 பாவங்களில் விளைவாக வருகிற எல்லா பாவத்தின் விளைவுகளையும் நாம் ஓவர் கம் பண்ண முடியும். பிரியமானவர்களே, நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு தீர்க்காயுசையும், கர்த்தர் உங்களுக்கு ஆஸ்தியும் கனத்தையும், கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தையும் அவர் கல்வாரில் ஆல்ரெடி அவர் சேர்த்து வச்சிட்டார். அவர் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துட்டார். நீங்கள் தம்முடைய வார்த்தையை கொண்டு, வேத வசனத்தை வார்த்தையை கொண்டு அதை நாம் சுதந்திரத்துக் கொள்வோம். I hope this video will be very blessed for you, and if so, please then share this video to your friends and relatives. Let them also be blessed. Bye from Dimal.